நம்மது உண்டான அப்பப்போ நான் திறக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த வீட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல பார்க்கலாம். ஒரு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நான் ரெடியாக குத்தி குத்தி பார்த்துட்டேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அழகாக இடுக்கி வெட்டி எடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சுட சுட கேக் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ அழகாக இந்த ஓரத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் காய்ச்சின பால் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் விட்டுச்சு. நீங்கள் பச்சை பாலே ஊற்றுங்க. நான் இந்த தடவை நிறைய சொதப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வேறு ஆஃப் பண்ணிட்டேன். நான் இதை தனித்தனியாக வேறு போட்டிருக்கேன். சரி கேக்கு தானே செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோம். இந்த கரெக்டான பிளேட்டு உங்கள் இஷ்டம் எவ்வளோ பெருசாக எடுக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதான் நல்லா கட் பண்ணிக்கணும். ஏதாவது ஒரு கோலம் ஃப்ரெண்ட்ஸ். கேக்லாம் பேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரி ஈஸியாக ஃபஸ்ட் டைம் இப்போ யூடியூப் சேனல் போடுறேன். ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள். முந்திரிச்சான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இருங்க பார்க்கலாம். ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஊழலை கோளாறாகிடுச்சு. கட் பண்ணணும், நல்லா கட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை எடுத்து பார்ப்போம். வாவ் சூப்பராக வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் மாற்றிப்போம். டிசைன் மட்டும் நம்ம பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. எனக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு பிடிச்ச உங்கள் இஷ்டம் ஃப்ரெண்ட். டிசைன் பண்ணாமல் சாப்பிட்டாலும் பண்ணி சாப்பிட்டாதான் டேஸ்ட்டாக இருந்தாலும் டேஸ்ட் கரெக்டா டிசைனு. சரி பார்த்தாமலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய். என் லோகத்தை பார்த்துங்க. பாய். லைக் பண்ணுங்க. சேலஞ்ச் அக்செப்டட். ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா ஜிங்கு சக்கா.